இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸ் நம்மோடு இணைப்பில் உள்ளார். சார் வணக்கம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகி இருக்கிறார். உங்களுடைய இரங்கல் குறிப்பை நீங்க பதிவு செய்யலாம் சார். முதல்ல இது இவ்வளவு பெரிய ஒரு பேரதிர்ச்சியை தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கு. நம்மளாலே முடியலன்னும் போது அந்த கோடானு கோடி ரசிகர்கள், தொண்டர்கள், அந்த குடும்பம் எப்படி அதை ஏத்துக்குவாங்கிறத நினைக்கும் போது ரொம்ப கவலையா தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு தங்கமான மனசை நம்ம ஒரு தனிநபரா, நடிகர் இல்லை, ஒரு மனிதராகவே நம்ம பார்த்ததில்லை. பார்த்த ஒரு யூனிட் இருக்குன்னா மொத்த பேரும் எல்லாரும் சாப்பிடணும், சமமா சாப்பிடணும், ஒன்னா உட்காந்து சாப்பிடணும், அந்த கிரேட் இல்லாம எல்லாரும் ஒரே டைம்ல உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கறதுல உறுதியா இருப்பாரு. அந்த மனிதாபிமானம் என்னோட 2வது படம். அந்த ஆரம்ப கட்டத்துல ஒரு சின்ன வயசுல இருந்தாலுமே என்ன அந்த இடைவெளி இல்லாம எனக்கு சகஜமா பழகி எனக்கு இது பண்ணாரு. அது மட்டும் கிடையாது, ஒரு நடிகராகவும் இல்லாம ஒரு மூத்த சகோதரரா என்னோட திருமணத்தை கூட நடத்தி வச்சாரு. இன்னும் சொல்ல போனா அந்த நேரத்துல திருமணத்தை பத்தி பேசுறதுக்கு கூட நான் அவகாசம் இல்லாம, அந்த சிந்தனையே இல்லாம இருந்தேன். ஆனா அவரு தான் என்ன தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு, ஏன் லேட்டா கல்யாணம் பண்றேன், நானும் இப்படிதான் லேட்டா கல்யாணம் பண்ண, சீக்கிரம் பண்ண சொல்லிட்டே இருந்தாரு. சொன்னப்ப நான் ஒரு நாள் லேட்டா சொன்னேன், நீங்க அப்ப கல்யாணம் பண்ண நீங்க வரீங்களா அப்படின்னு. சரி வரேன் அப்படின்னு. சொந்த ஊர்ல நான் பண்ணுவேன் அப்படின்னாரு. சரி உன் ஊருக்கு நான் நடத்தி வைக்கிறேன் அப்படின்னாரு. சொன்ன மாதிரியே என்னுடைய ஊரான கள்ளக்குறிச்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சு திருமணத்தை நடத்தி கொடுத்தாரு. அதை நினைக்கும் போது இன்னைக்கு ஒரு ஒரு நடிகர் மட்டும் இல்ல, என்னோட மூத்த ஒரு சகோதரர் இழந்த மாதிரி ஒரு ஒரு மனசு கஷ்டத்துல இருக்கு. சார், ரமணா ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் உங்க இயக்கத்துல. அப்ப அவரோட இருந்த மறக்க முடியாத நினைவை பத்தி சொல்லுங்க சார். மறக்க முடியாத நினைவுகள்னு பார்க்கும்போது பார்த்தா அவர் ஒவ்வொரு நாளுமே தான் அவர் ஷூட்டிங் வந்தாலும் சரி ரொம்ப சகஜமா பேசுறது. என்னன்னா குறிப்பா சண்டை காட்சிகள் நடக்கும்போது அதுல இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபைட்டர்ஸ் இருந்தாருன்னா எல்லா ஃபைட்டரோட பேரும் தெரிஞ்சிருக்கும், எல்லாரோட ஃபைட்டரும் பேரு தெரிஞ்சிருக்கும். அவங்களோட சரிசமமா சண்டை போடுவாரு. அது ஆச்சரியமா இருக்கும். அவங்க வீட்டுல இருக்கிறவங்க பேரெல்லாம் விசாரிப்பாரு. அவங்களுக்கும் ஒரு பெரிய ஹீரோங்கிற பயமே இருக்காது, இவருக்கும் நம்ம ஒரு ஹீரோங்கிற எண்ணமே இருக்காது. அது ரொம்ப வியப்பை கொடுக்கும். குறிப்பா சண்டை காட்சியில அப்படி பேசிட்டே இருப்பாரு. அதே மாதிரி சண்டை காட்சியோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாரு ஒவ்வொருத்தரையும். நான் உதவி இயக்குனரா இருக்கும்போது கருப்பு நிலான்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அப்போ இந்த ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு போற மாதிரி ஒரு காட்சி இருக்கும். அப்போ எல்லாருமே சொன்னாங்க டூப் போட்டுக்கலான்னும் போது இல்ல நானே பண்றேன்னாரு. இல்ல வேண்டாம் கேப்டன் சொல்லி அந்த இயக்குனர் அரவிந்தராஜ் சார் கூட சொன்னாரு. அப்போ ஒரு டூப் போட்டுக்கலாம், ஏன்பா டூப்பும் ஒரு மனுஷன் தானே, அவன் உயிர் மட்டும் என்ன, அவனுக்கு மட்டும் 2 உயிரா இருக்கு, அவனுக்கு ஒரு உயிர் தானே இருக்குன்னு சொல்லி அப்படி சொல்லி தன்னோட உயிரை பணையம் வச்சு அந்த காட்சி நடத்தாரு. இதெல்லாம் அவருடைய மனிதாபிமானத்தையும் அவரோட அந்த ஒரு மனசை தான் காட்டுது. அதுதான் இன்னைக்கு நினைக்கும் போதும் நமக்கு திருப்பி மனசுல அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார்.